அண்ணாச்சி மளிகை கடையில் விற்குதா? தூய காற்று இல்ல ரிலையன்ஸ் பிரஸ்ல விற்குதா? வேறு பிரஸ்ஸா இருக்கு, ஏர் பிரஸ்ஸா இருக்கா? ஏன்னா பைத்தியக்காரங்களடா, எங்கேயோ பட்டாளை வச்சு தயாரிக்கிறாங்க. தயாரிச்சு கொண்டு வந்து முதலமைச்சர், பிரதம அமைச்சர், நிதியமைச்சரா உட்கார வச்சிருவாங்க. ஏய், காட்டை பூரா வெட்டிட்டு ஓட்ட போட்டுட்டு தூய காட்டுல வாங்குறேன். தூய காட்டை கொண்டு வந்து எங்க இருந்து கொண்டு வருவா? எப்படி கொண்டு வருவா? பலூன்ல காத்தடிக்கிற மாதிரி அடிச்சு ஆளுக்கு ஒரு பலூன்ல மூக்கு கீழே இப்படி கட்டி விட போறியா? நாங்க அப்படி இந்த செல்போனை இங்க மாட்டிக்கிட்டு இங்க வச்சுக்கிட்டு காதல் இப்படி மாட்டிக்கிட்டு பேசிட்டு போயிருக்கோம்ல. முன்னாடி எல்லாம் இப்படி பேசிட்டு போறோம்னு ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட இருக்கு, அவனா பேசிட்டு போற இல்ல இல்ல அப்படி கிடையாது. அவன் அப்படி பண்ணிட்டான், அவனுக்கு தெரியுது பார்த்தா பைத்தியம். ஆனா நீங்க மொத்தமா பைத்தியமாயி போகும்போது காதல் மாட்டிக்கிட்டு இல்லடா நம்மள தேவை பேசுறதுக்கு நம்ம கூட தெரியும் பார்த்தா அதுவா பேசிட்டு போகுது. அப்புறமா பார்த்தா காத்துல வாய்வர யானைக்கு தந்தை, இது காதுல 2 தந்தை வெள்ளையாக்கு மாதிரி இருக்கிறான். அவன் என்னன்னு தெரியல. பின்னாடி வர வாகனத்துக்காரன் ஆறு அடிச்சாலும் கேட்க மாட்டேங்குது, முன்னாடி வர எதுவும் இல்லை, எல்லாம் பைத்தியம் ஆயிடுச்சு. டெவலப் அறிவியல், அறிவார்ந்த தமிழ் சமூகத்தில் நம்பிக்கைகள் புரிஞ்சுக்கணும். அறிவியல் என்பது அறவியலாக இருக்க வேண்டுமே ஒழிய அழிவியலாக இருந்து விடக்கூடாது. ரொம்ப கவனிச்சுக்கணும், அதை கவனிச்சுக்கணும். அறிவியல் மின்சாரம் ஏழை குடிசையில் விளக்கரிக்கும் பயன்படுத்தலாம். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க அதை நச்சு ஆலைகளை இயக்கவும் பயன்படுத்தலாம். நெருப்பு, விளக்கு, ஒரு தீக்குச்சி இருக்குன்னா தீபங்களை ஏற்றவும் பயன்படுத்தலாம், வீட்டு கூரை எரிக்கவும் பயன்படுத்தலாம். எதுக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அறிவியலின் பயன்பாடு இருக்குது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இதை தெளிவுபடுத்திக்கணும். எதுக்கு இதை போட்டு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கூடாது. இதை நீங்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒருவேளை நீங்க எனக்கு ஓட்டு போட்டு பயனில்லை. நான் ஆட்சிக்கு வரும்போது இந்த பையன் எதோ செய்யறாங்கன்னு நினைச்சு புலம்ப கூடாது. நான் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறேன். அதை நல்லா கவனிச்சுக்கணும். நான் முதல்ல இங்க பாருங்க, இங்க கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியில விதைத்தவன் மாமேதை மார்க்ஸ். அவன் வேர்வை சிந்துபவனின் வேதம், பாட்டாளி வர்க்கத்தின் பைபிள், உழைத்து உழைத்து உடல் கூணி போனவனின் குரானை படைத்தவன், மூலதனம் என்ற மூல மந்திரத்தை இந்த உலகத்திற்கு சொன்னவன் புரட்சியாளன் மார்க்ஸ் அவர்கள். அந்த மார்க்ஸ் சொல்லுகிறான், இந்த பூமி உன்னுடையது அல்ல, ஒரு சமூகத்துடையதோ, ஒரு அரசுடையதோ, ஒரு அரசாட்சி, ஒரு மன்னருடையது அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கான சொந்தமானதும் அல்ல, ஒரு சமூகத்துக்கு சொந்தமானதும் அல்ல. அப்ப யாரானது? யாருடையது? உன்னுடைய சந்ததியுடையது, வருங்கால தலைமுறையுடையது. நீ இப்போது வாழ்கிற பூமியை போல பன்மடங்கு செழுமைப்படுத்தி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நீ ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். அது ஒவ்வொரு மானுடனின் கடமை என்று சொல்றது. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? நீ இந்த பூமிக்கு வந்த ஒரு வழிபோக்கன், ஒரு நாடோடி, ஒரு பேசஞ்சர். நீ வந்தியா, நடந்து இருந்தியா, போய்கிட்டே இரு. இந்த பூமி ஒன்றுமில்லை. நீ வாடகை வீட்டில் குடியிருப்பவன். வீட்டை காலி பண்ணும்போது வாடகை வீட்டுக்காரன் இடத்துல எப்படி அந்த வீட்டு உரிமையான இடத்துல வீட்டை பத்திரமாக ஒப்படைத்து விட்டு செல்வாயோ, அப்படி உன் சந்ததி, உன் பிள்ளைகளிடத்துல நீ இந்த பூமியை ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். அதுதான் உன்னுடைய கடமை, உன்னுடைய பொறுப்பு. இந்த பூமி உனக்கானதல்ல. நீ மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக முடியாது. அந்த உரிமை உனக்கு இல்லை. அதனால விளங்கணும். இந்த மலை மனிதனுக்கு மட்டுமில்ல ராஜா, மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. அந்த மலை குன்றுல ஏறு, பள்ளி ஓடும், தேன் ஓடும், பூரான் ஓடும், பூச்சி, வண்டு, யானை, புலி, சிங்கம், கரடி, மான், மைனா எல்லாம் இருக்கு. அத்தனைக்கு அந்த மலை சொந்தம். நீ மானுட பிசாச, பண பேய, நீ இந்த மலையை காசாக நுறுக்கி உன் கல்லாப்பட்டியில் நெருக்கி வைக்கிற. ஒரு நாள்
என் தலைவன் மேல ஆன இந்த அதிகாரம் எனக்கு சிக்கிச்சு. நீ எந்த இடத்துல அந்த மலையை கல்பாரி போட்டு தோண்டி வச்சிருக்கிறியோ, எந்த பொக்கலையும் வச்சு குண்டு வச்சு கடப்பாருக்கு தவற்றியோ, அதே குழிக்குள்ள ஒரு பரம்பரையை தூக்கி போட்டு புகைக்கிற என்னை பாதுகாறாங்க. என்ன உனக்கு பெருமை இருக்குது? நாங்க ஒரு 10 குவாரிஸ் வச்சிருக்கிறோம். வச்சுக்க எல்லாரும் பட்டியலும் என் கையில இருக்கு. எவன கல்குவாரி வச்சிருந்தான், எவன மணல் குவாரி வச்சிருந்தான். உண்மையில குறை இல்லை. உண்மையில வரங்க கடவுள் பலன் கொடுக்கிற சாமி தப்பா இருக்கும்போது பூசாரியை பேசி புண்ணியம் என்ன இருக்கு, பலன் என்ன இருக்கு? எவன ஆட்சியில எவ்வளவு திருடப்பட்டிருக்கு தொலைச்சிட்டு தான் விடுவேன். நீ பாத்துக்கிட்டே இரு, பாத்துக்கிட்டே இரு. உனக்கு பெருமை வேற. எத்தனை போராட்டம் செவிலியர் வீதிக்கு வந்து போறாங்க, மாணவர் போறாங்க, மருத்துவர் போறாங்க, போக்குவரத்து தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி, மக்கள் நல பணியாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் போராடாத போராட்டங்களே கிடையாது. எதற்குமே குரல் எழுப்பி பேசாத இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரி வர்க்கங்கள், இந்த எதிர்கட்சி தலைவர் பெருமக்கள், கல்வாரி உணர்கள் உரிமையாளர்களுக்கு உடனடியாக அதை தலையிட்டு தீர்ந்தது என்றால் தீர்க்கணும். அவர்களை இல்லை, உங்களை தீர்க்கணும். அப்ப நீ யாருக்கு என்ன வேலை செய்யற? எடப்பாடி பழனிசாமி சொன்னா, ஸ்டாலின் சொன்னா மழை வந்துருமா? நீ 5000 கோடி சம்பாதிச்சிருக்க குவாரியில, நான் 5000 கோடி உனக்கு தர்றேன். நீ தோண்டி வெட்டி எடுத்த மலையில அரை எங்களை வளர்த்து காட்டல, கழுத்தை அறுத்து வீசி எறிஞ்சிருவேன். பாத்துக்க எவ்வளவு அயோக்கியத்தனம் நடக்குது. கண்ணு முன்னாடி சகித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்களே. உன் பூமி தாயை, உன்னை பெற்ற தாயை உயிரோட வைத்து அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்களே, உங்களை பெற்ற தாயை, என் தாயை உயிரோட வைத்து இதயத்தை விலை பேசி விற்பனா, ஈரக்கொலையை அறுப்பனா, சிறுமி இலத்தை எவனுக்காவது விலை பேசி விற்பனா, கண்களை யாருக்காவது விலை பேசி விற்பனா? ஆனா இவர்கள் விற்கிறார்கள், வித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் தாயை ஒரு மார்பில் பால் குடித்துக் கொண்டு கையை வைத்து இன்னொரு மார்பை அறுத்திருக்கிற அநியாய வேலையை, கொடுமையை இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார். தாயின் மாற அறுத்தால் என்ன, பூமி தாயின் மலை மார்பை அறுத்தால் என்ன? ரெண்டு ஒண்ணுதான். இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு ஓரத்தில் நின்று உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் கத்திக்கிட்டு இருக்கேன். சரியாக 10-15 ஆண்டுகள் கழித்து உன் நிலம் பாலைவனமா மாறல, என்னை நீ கேளு. பருவமழை பெய்யாது, பசி பஞ்சம் பட்டினி கிடந்து சாவ, உன்னோட சாகாம இருந்திருந்தா வருவேன். அன்னைக்கே நான் சொன்னல, நான் சொல்ல நீ வருவ தேடி என்னைய. எங்க இருக்கீங்க அண்ணா? இருக்கேன் சொல்லுவது. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வாங்கின மனுவை விட அதிகமாக மனுவை நான் இந்த 15 நாள்ல வாங்கியிருக்கேன். இதுல என்ன தெரியுது? ஒரு பிரச்சனையும் தீரல, மேலும் பல பிரச்சனையும் உருவாகி இருக்கு. மனுவை கொடுக்குறாங்க, அழுகுறாங்க. ஆமா, ஓட்டை யாருக்கு போட்டீங்கன்னா தலையை சொல்லிக்கிறாங்க. பிரச்சனையை தந்தவன், துன்பத்தை தந்தவன், துயரத்தை தந்தவன், அநீதியை செய்வனுக்கு நீ அதிகாரத்தை கொடுத்தால் இப்படித்தான் நீ நீதியிலே நிற்க வேண்டியது வரும். இப்படித்தான் நீ கதறி அழுது துடிக்க வேண்டிய நிலைமை வரும். உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணுபவனுக்கு நீ அதிகாரத்தை தேவையாய். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு நீ அந்த அதிகாரத்தை தருவதில்லை. அதை தயவு செய்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள், இன்னும் இளைஞரின் தம்பி தங்கிகள் சிந்திக்கணும். அதை விற்கிறார்கள், உன் தாயின் உறுப்புகளை அறுத்து விற்கிறார்கள். மழை இல்லை என்றால் என்ன என்றால், மழை இல்லை என்றால் பாலைவனமாயிரும் நாடு. கத்தரிக்காய் விலை என்ன? நீ பெட்ரோல் விலையை பேசிக் கொண்டிருந்தாய், இன்னைக்கு கத்தரிக்காய் விலை என்ன சொல்லு? தக்காளி விலை என்ன? வெண்டைக்காய் விலை என்ன? ஏன் இந்த விலைவாசி? ஏன் இந்த விலையேற்றம்? நீ விலை வைக்கல, நீ விவசாயத்தை விட்டு வெளியேறிட்ட, உரிய விலை கிடைக்கல. அப்ப வேற மாநிலத்தில் இருந்து கத்தரிக்காய் அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கு கையேந்தி நிற்கிற அவன் சொல்வதன் விலை. நீ எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு நீ ஆட்சியை கொடுத்துருக்க? பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, அது சார்ந்துதான் பார உந்துகள். அங்க போது ஒரு மூடு உண்டு, இங்க போது ஒரு சிற்றுந்து,
இதெல்லாம் விலை என்ன? இதுக்கு வாடகை யாரு? எதை வச்சு இந்த வாடகை தீர்மானிக்கப்படுது? பெட்ரோல் டீசல் விலை. இந்த வண்டி வாடகை, இதுல ஏற்றப்படுது தக்காளி, இதுல ஏற்றப்படுது கத்திரிக்காய், இதுல ஏற்றப்படுது வெண்டைக்காய், இதுல ஏற்றப்படுது பால், இதுல ஏற்றப்படுது முட்டை, இதுல ஏற்றப்படுது பருப்பு, இதுல ஏற்றப்படுது அரிசி, முருங்கைக்காய், வெண்டைக்காய், எல்லா அத்தியாவசிய பொருளும் இந்த வாகனத்தில் ஏற்றப்படுது. இது பயணிச்சு சந்தைக்கு வருது. வரும்போது 5-6 இடத்துல சோதனை சாவடி, சுங்கச்சாவடி என்று நம்மளை பல ஆண்டுகளா சாகரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க 100 ரூபா 150 ரூபா சுங்கச்சாவடி கட்டணும். பெட்ரோல் டீசல் விலை, வண்டி வாடகை, இது எல்லாம் உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருளின் அடக்க விலையில் ஏறுது. அப்ப 10 ரூபா தக்காளி 25 ரூபாய் ஆகுது, 25 ரூபாய் தக்காளி 50 ரூபாய் ஆகுது. அப்ப 50 ரூபாய் கத்திரிக்காய் 100 ரூபாய் ஆகுது. அதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. என்ன பண்ணும்? எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்ற மாதிரி 60 கிலோமீட்டருக்கு மேல ஒரு பொருள் பயணிக்க கூடாது. இங்க என்ன விளையுதோ அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். நம்ம அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கே அடுத்தவன் கையை எதிர்பார்த்து நின்றால் மிகப்பெரிய பேராபத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு 100 ரூபாய் விற்கிற தக்காளி 2 ஆண்டு கழிச்சு 500 ரூபாய் ஆனால் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு வருவாய் பெருக்கம் வராது, ஆனா வரி பெருக்கம் இருக்கும். சொத்து வரி கூடும், மின்கட்டணம் உயரும், அத்தியாவசிய பொருள்களின் விலை உயரும், பெட்ரோல் டீசல் விலை உயரும். ஆனால் உங்கள் சம்பளம் உயருமா? உங்கள் வருமானம் உயருமா? இதை ஆழ்ந்து கவனிச்சு சிந்திச்சு பாருங்க. திரும்ப 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 இவர்களுக்கே ஓட்ட போட்டு உங்க பிள்ளைகளை ரோட்டத்துக்கு போட்டாங்க. அதனால பூமி என்பது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்குவதாக இருக்கலாம், விரும்பிய சாமியை கும்பிடுவதாக இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் மேலானது நம் தாய் பூமி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் என்கிற மாமேதை சொல்றான், அவன் உடல் இயற்கையிலேயே நலிவுற்றிருந்தான், மூளை மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தது. சர்க்கரை வண்டியில் தான் அவன் இயங்குவான். அவன் சாகும் முன்னாடி சொன்னான், என் அன்பு உடன் பிறந்தார்களே, இந்த மானுடர்கள் இந்த பூமியை உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாற்றிவிட்டார்கள். எனவே மனிதர்களே, பிற கண்ட கிரகங்களை நோக்கி நீங்கள் படையெடுங்கள் என்று சொல்லிவிட்டு செத்து போனான். அண்ணல் காந்தியடிகள் நம் இயற்கை அன்னை பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள், மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொன்னான். பசிக்கு வேட்டையாடிய போது நம் பூமி தாய் பத்திரமாக இருந்தால், கண்ணி கழியாம இருந்தால். ஆனால் இவர்கள் பல வேட்டையாட தொடங்கும் போது நம் தாய் கண்ணி கழிந்து விட்டால், கற்பிழந்து விட்டால், 18 வயதிலே பாட்டியாகிவிட்டால். என் அன்பு பிள்ளைகளே, ஓடி வாருங்கள், நம் பூமி தாயை, நம் இயற்கை எண்ணெயை காப்பாற்ற என்று பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன் கிராடு பூரிங்கோ அறைகோடு எடுத்து நம்மை அழைக்கிறான். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற நம் அன்னையை, நம் பூமி தாயை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நம்மளை பெற்ற தாய் 10 மாதம் தான் நம்மளை சுமந்தாள். ஆனால் இந்த பூமி தாய் நம் வாழ்வில் நீதி நொடி வரை சுமந்து கொண்டிருக்கிறார். இப்போது கூட நாம் எல்லோரும் அவள் மேல்தான் மிதித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நன்கு கவனிக்கணும். ஒரு தத்துவ கோட்பாடு இருக்கிறது, ஒரு தத்துவ கோட்பாடு. தலைக்கு மேலே பாரம் இருக்கிறது, சுமை இருக்கிறது என்று நீ கவலைப்படாதே. உன்னையே சுமக்கிற பூமி உன் காலுக்கு கீழே தான் இருக்கிறது என்பதை நீ கவனத்தில் எடுத்துக்கொள் என்று. உன்னை மட்டுமல்ல, பேருந்தை, அந்த மூடுந்தை, இந்த தானியை, அந்த மகிழுந்தை, எல்லாவற்றையும் சுமப்போல் இந்த பூமி தாய் தான். நீ இறந்த பிறகும் உன்னை பெற்ற தாய் கூட பிணம் என்று தள்ளி விடுவாள். ஆனால் அவன் என் பிள்ளை என்று தன் வயிற்றிலே இடம் கொடுத்து மறுபடியும் பூமி தனக்குள்ளே தாங்கிக் கொள்கிற தாய் இந்த பூமி தாய் தான். அவள் இல்லாத பூக்கள் இல்லை, அவள் இல்லாத கனிகள் இல்லை, அவள் இல்லாத நீர் இல்லை, அவள் இல்லாத உணவு இல்லை, அவள் இல்லாத உடை இல்லை. புரிந்து கொள்ளுங்களின் உடன் பிறந்தார்களே, தேவையை சுருக்குங்கள், தேவையை சுருக்குங்கள். உங்களுக்கு எங்க அப்பா நம்மாழ்வார் அவர்கள் சொல்றாங்க, காடுகளின் தந்தை, காடுகளை வளர்த்த யோகி ஒருவன் இருந்தான். அதாவது அவன் 14 குரான்ட்டு அவன் என்னன்னு பாருங்க, அவன் காடுகள் தான் நம்முடைய கலாச்சாரத்தை, நாகரிகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த பேராலயங்கள்ங்கிறான்.
அவைதான் நம் வழிபடக்கூடிய ஆலயங்கள். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அந்த புண்ணிய ஸ்தலங்கள், காடுகள் இருக்கிற இடம் புனித தலங்கள். அந்த காடுகளை அவன் வளர்த்தாங்கிறதுக்காக 1981 அவனுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுக்குது. அந்த குரானாக வாங்க மறுத்துறாரு. அவர் சொன்ன காரணம், இமயமலை அடிவாரங்களில் அதிகப்படியான ஏராளமான காடுகள் அழிக்கப்படுகிறது. அதை அழிக்கிறது என்றைக்கு நிறுத்தப்படுகிறதோ அன்றுதான் இந்த விருதை வாங்குவதற்கான தகுதி எனக்கு வரும். அதனால் அதை நிறுத்தி அப்பதான் இந்த விருதை தாண்டான். எங்களுடைய அப்பா நம்மாழ்வாரின் பூமி தாய் என்கிற புத்தகத்தை என் உடன் பிறந்த தம்பி தங்கிகள் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். அதில் அப்பா ஒரு கதை சொல்கிறார். புத்தன் தன் ஆசிரமத்தை பார்வையிட்டு வருகிறான். என் உடன் பிறந்தார்களே பார்வையிட்டு வருகிறான். அங்க ஒரு இளம் புத்த துறவி ஒரு கிழிந்த போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிறான். கிழிந்த போர்வையை போர்த்தி இருக்கிறானே, அவனுக்கு ஒரு புது போர்வை கொடுப்போம் என்று புது போர்வையை கம்பளியை கொடுக்கிறார். அடுத்து ஒரு வாரம் கழித்து அந்த ஆசிரமத்தை புத்தர் பார்க்க வருகிறார். அவன் புது போர்வையை போர்த்தி இருக்கிறான். வசதியாக இருக்கிறதா என்று கேட்கிறார். இருக்கிறது சுவாமி என்கிறார். அந்த பழைய போர்வை என்ன செய்தாய்? கிழிசலை தைத்து படுப்பதற்கு உணர்வுகளுக்கு விரிப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். யார்? அந்த புத்தருக்கு இளம் துறவி. அப்ப அந்த பழைய விரிப்பானை என்ன செய்தாய்? அதை கிழித்து தலையணை உரையாக தைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பழைய தலையணை உரை என்ன செய்தாய்? அதை வாசலில் வருபவர்கள் ஒரு மிதித்து வர கடக்க ஒரு மிதியடியாக பயன்படுத்துகிறேன். இப்போது கூட நீங்கள் அதில் மிதித்துத்தான் உள்ளே வந்தீர்கள் புத்தரே என்று அவன் சொல்றான். இந்த பழைய கால் மிதியடியை என்ன செய்தாய்? அதை திரியாக பிரித்து இந்த தீபத்திலே ஏற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறேன் குருவே என்று சொல்கிறான். அப்ப கடைசி வரைக்கும் பயன்பாடு. உடனே தூக்கி போட்டு குப்பையில போட்டு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பேராசை தவிர்க்கிறான் புத்தன். பேராசை தவிர ஆசையே அழிவிற்கு காரணம்ங்கிறான். இருக்கிறது நிறைவு கொள்ளப்பார். நீங்கள் மலையை நொறுக்குகிறீர்கள், மணலாக்குகிறீர்கள், மணலை அள்ளுகிறீர்கள், ஆற்றி கொண்டு வருகிறீர்கள், பெரிய பெரிய மாளிகை கட்டுகிறீர்கள். அந்த மாளிகை அல்ல என் மக்களே, வருங்கால தலைமுறைக்கான சமாதி என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். மலையை மணலையும் நுறுக்கிட்டு அள்ளிட்டு ஒன்னும் எங்கது ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. ஒரே ஒரு பூமிதான், காப்பாற்றிக்கும். உன்னால முடியாது, உன் மகனுக்கு ஒரே ஒரு ஓட்டை போடு. ஒரே ஒரு ஓட்டு விவசாய சின்னத்தை போட்டுட்டு நீ விளைக்க நாட்டை நான் எப்படி கொண்டு போறேன்னு மட்டும் பார். எப்படி கொண்டு போறேன்னு பார். உனக்கு காசு வைக்க மாட்டேன், ஏற்கனவே தீட்டி வச்சிருக்கேன் பாரு, அவன்கிட்ட எடுப்பேன். எப்படி எடுப்ப? பணமட்டையில பச்சை மட்டையை வெட்டி வெளுத்து வாங்குவேன். நீ எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு, எப்படி வாங்குறேன்னு பாரு. அதுக்காக ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும் போது அதிகாரத்தை உங்க மகன்கிட்ட கொடுத்துரு. இல்ல நீ தெருவோடு நின்று திருவோடு எங்கி பிச்சை எடுப்ப, உனக்கு முன்னாடியே பின்னாடியே கூட்டத்துல நானும் சேர்ந்து எடுப்பேன். அந்த நிலைமை வரும், பார்த்துக்க, மிக கவனமாக இருந்துக்க. காந்தி சொல்லுகிறான், காந்தி இந்த புத்தன் நமக்கு போதிக்கிறான். அதே புத்தன் என்ன போதிக்கிறான்? பூவுல தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், வண்டுகள் தனக்கான தேவை உணவை உண்புவிட்டு பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் திரும்பி செல்வது போல இந்த இயற்கை அன்னையை பூமியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இயற்கையோட நீ மோதாத. அது ரியாக்ட் பண்ணா, அது எதிர்த்து போரிட ஆரம்பித்தால் நீ தாங்க மாட்ட. ஒரே ஒரு நிலநடுக்கம் 2 பழந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சிடும் ராஜா. அதனால ஆடாத. ஒரு பாட்டு மணிதா ஆடாத, ஓவர் ஆட்டம் போடாத. ஒரு சுனாமியை தாங்க முடியல, ஒரு கொரோனாவை தாங்க முடியல, மறுபடி கொரோனா வராது அவ்வளவுதான் நினைக்காத. அவ்வளவுதான் நினைக்காத. கொரோனாலையும் ஒரு மரணா வருவான், எவனாலும் வருவான். அது கவனமா இருக்கணும். நீ 25 வருஷத்துக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல் கேட்டியா? 25 வருஷத்துக்கு முன்னாடி பிரெயின் டெட், மூளை செத்து போச்சுங்கிற செய்தியை கேட்டியா? யாராவது பிரெயின் டெட் உயிரோடு இருக்கும்போது மூளை செத்து போச்சுங்கிறான். எங்காவது இந்த வார்த்தை கேள்விப்பட்டியா? ஏன்னா நீ அவனுக்கு ஒரு உயிர் கிடையாது.
உலகம் சந்தை ஆயிடுச்சு. சந்தையில கத்தரிக்காய் பண்றோம், பருப்பு பண்றோம், வாழைப்பழம் பண்றோம், மிச்சர் பண்றோம், பணியாரம் பண்றோம். நீனும் ஒரு பண்டம் தான், நீனும் ஒரு பொருள் தான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் நல்லா வாழ்றேன். என்ன பண்ற? நான் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறேன். எவ்வளவு சம்பளம்? 2 lakhs. 2 lakhs என்ன பண்ற? புதுசா வீடு கட்டிருக்கேன், லோன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறேன். அப்புறம் ஒரு கார் வாங்கினேன் புதுசா, அதுக்கு டியூ கட்டுறேன். அப்புறம் ஒரு ஏசி வாங்கினேன், அதுக்கு டியூ கட்டுறேன். அப்புறம் ஒரு டிவி வாங்கினேன், அதுக்கு டியூ கட்டுறேன். அப்புறம் மிக்சி வாங்கினேன், அப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், அதுக்கு பணம் கட்டிட்டு வரேன். இப்ப நீ என்ன தெரியுதா? இந்த மிக்சியை தயாரிக்கிறேன், கிரைண்டரை தயாரிக்கிறேன், இந்த ஃப்ரிட்ஜை தயாரிக்கிறேன், இந்த வாஷிங் மிஷினை தயாரிக்கிறேன், இந்த ஏசியை தயாரிக்கிறேன், நீ ஓட்டர் காரை தயாரிக்கிறேன், இந்த பாக்குற டிவி தயாரிக்கிறேன். ஒரே முதலாளி. இப்போ இந்த வேலையில சம்பாதிச்சு இந்த முதலாளி கட்டிட, இப்ப அவன் தயாரிக்கிற பொருளை வாங்கி நுகர்கிற உன்னை ஒரு பண்டமா வச்சிருக்கானே ஒழிய நீ மனிதனாக வாழல. ஆனா நீ என்ன வச்சிருக்க? நான் நல்லா தான் வாழ்றேன். எங்கிட்டு வாழ்ற? நீ வாழ்றது வாழ்க்கை இல்ல, பிழைப்பு. வாழ்வது என்பது செம்மாந்து வாழ்வது. நீ வாழ்றது பிழைப்பு. இந்த பிழைப்பை நாயும் வாழுது, பன்னியும் வாழுது, நரியும் வாழுது. அது வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை இல்லை. அத கவனிச்சுக்கணும். நான் என் ஆத்தாளப்பனுக்கு, என் தாத்தா பாட்டிக்கு பேசுற இந்த மகன், எனக்கும் கீழே வர்ற என் தம்பி தங்கைகளுக்கு, என்னிலும் இளைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பேசுறேன். ஒருத்தெல்லாம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது. அதிகபட்சம் போனா ஒரு 5 வயசு இருக்கும். நான் இந்த கட்சியில மெம்பர் ஆகணும் போய் கேட்கிறேன். எதுக்கு? இல்ல எனக்கு பிடிக்கும், நான் சேரணும். என்ன இந்த கட்சியில என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அது நேர்மையா இருக்கு, மரியாதையா இருக்கு, அதனால நான் சேரணும். இப்ப நான் 13 வருஷமா பேசுனது அவனுக்கு சேருது. ஒரு சின்ன பையனை கேட்கிறான், யாருங்க? சீமா. பேச்சு கேட்டிருக்கேன். எப்படி பேசுவாரு? சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கறனோடு பழகவே மாட்டோம் பேசுவாரு. ஒரு தங்கச்சி பள்ளிக்கூடம் விட்டு வர்றாங்க எல்லாரும். இவர் யாரு தெரியுதா? சீமான். யாருன்னு சொல்லுங்க? தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். அவளுக்கு தெரியும் இந்த அண்ணன் அவளுக்காக தான் கட்டிக்கிட்டு. அந்த பையனுக்கு தெரியும் நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா, நம்ம அண்ணன் நமக்காக தான் பேசுறாங்க. ஏன்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, ரோட்ல போட்டிருக்கீங்க. நான் அந்த நிலைமையில எனக்கு பின்னாடி வர தம்பிகளை விட்டுட்டு போக தயாரா இல்லை. நான் அவங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காகவாது ஒரு ஓட்டை போட்டுருங்க. அதுக்காகவாது நான் நீங்க கும்பிடுகிற சாமிக்கு அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. நான் நீங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்தவன். நாங்கள் சாதி மதத்திற்கு அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. அதை தாண்டிய மனிதன்தான் புனிதம், அதை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்தவர்கள். நாங்கள் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல, உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் அரசியல் செய்ய வந்தவர்கள். விலங்குகளுக்கு அரசியல் இருக்கு இருக்கு. நீ தெருநாயை அடிக்க முடியாது, உன்னை ப்ளூ கிராஸ்ல வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். நீ மானை சுட முடியாது, மனுஷனை சுடலாம். நான் கூட தம்பி படத்துல ஒரு விளையாடல் போட்டேன். மனுஷனை சுட்டா ஜெயில விடுறான், மானை சுட்டா ஜெயில விடுறான். எங்கடா போயிட்டு இருந்த நாடுன்னு. ஏன்னா அப்படிதான் இருக்குது. நீ கோமாரி நோய் வந்துருது மாட்டுக்கு, உடனே மருத்துவ முகாம் நடத்தி எங்கள் மாடுகளை காப்பாற்றுங்கள் என்று வேளாண் பெருங்குடி மக்கள் வீதி நின்று போராடுறான். இந்த போராட்டம் எது? மாட்டுக்கான அரசியல். மாட்டு தீவன விலை உயருது, புண்ணாக்கு பருத்தி கொட்ட விலை ஏறிடுது. இந்த விலையை குறைகள் என்று வேளாண் பெருங்குடி மக்கள் போராடுகிறார்கள். இது மாட்டுக்கான அரசியல். மலைக்காடுகளில் சிகரெட்டை பிடிச்சு போட்டாத காடு எரிந்துவிடும் என்று பலகை எழுதி வைக்கப்பட்டிருக்கு. காட்டுக்கான அரசியல். பாலித்தீன் பைகளை, இந்த பிளாஸ்டிக் இந்த சீட்டுகளை போட்டாதீங்க, தாளை போட்டாதீங்க, மானோ வரையாடோ காட்டு மானோ தின்றால் செத்து போகும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இது காட்டில் வாழ்கிற மான், ஆடு, காட்டு மாடுகளுக்கான அரசியல். இங்க எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கு ராஜா.
அதை நாம செய்யணும். அதனாலதான் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். அதை புரிஞ்சுக்கணும். நான் உனக்கு மிக்சி தர்றேன், உனக்கு கிரைண்டர் தர்றேன், உனக்கு டிவி தர்றேன்னு சொல்ல ஆள் இல்ல. உனக்கு நல்ல கல்வி தர்றேன், கல்வி கேட்ட வேலை தர்றேன், உனக்கு நல்ல மருத்துவம் தர்றேன், உனக்கு தூய குடிநீரை வீட்டுல கொண்டாந்து தர்றேன், உனக்கு நஞ்சில்லாத உணவு தர்றேன், சுவாசிக்க நல்ல காற்று வருகிற ஒரு சூழலை நான் உருவாக்குறேன். என் பூமி தாயை பச்சை போர்வையால் 10 ஆண்டுகள்ல நான் போற்றுனேன். இது என் பூமி தாயின் மேல சத்தியம். என் அதிகாரத்தை கூட எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று என் பூமி தாயை மாற்றுவேன். மாதிரி நாடு வேணுமா, மாநிலம் வேணுமா, நீ இங்கிருந்து விண்ணூர்தியில் கேரளாவுக்கு பறந்து போ. அண்ணன் சொன்னங்கிறதுக்காக போ, கேரளாவுக்கு போ. வானூர்தியில் போகும்போது கேரள எல்லையை தொடும்போது கீழே குனிஞ்சு பார். பச்சை பசேல் என்று மரங்கள், அங்கங்கே கட்டிடங்கள். திருப்பி அங்கிருந்து இங்க வா, தமிழ்நாட்டுக்கு வா. எல்லா இடங்களிலும் வெள்ளை கட்டிடங்கள், ஆங்காங்கே சின்ன சின்ன மரங்கள். 1/2 கிலோமீட்டர் தொலைவு தான். தேனி திண்டுக்கல்ல இருக்க, வண்டி எடுத்துட்டு போ. பொட்டல் காடு என்று எதையாவது காட்டு. அங்கிருந்து எனக்கு அடி. அன்னைக்கு ஒரு பொட்டல் பார்த்து இருக்காது. பொட்டலாக இருந்தால் ஆடு மாடுகள் மேய்கிற மேய்ச்சல் நிலங்களாக இருக்கும். இல்லை என்றால் குளம் குட்டையாக இருக்கும். அங்க வாத்து கொக்கு மீன் தின்றுகிட்டு இருக்கும். எல்லா இடங்களிலும் மரங்கள். அதனால கேரளாவில் பருவமழை பொய்த்து விட்டது என்ற செய்தியை இதுவரை படிக்க முடியாது. அதனாலதான் கேரளாவை கடவுளின் தேசம்ங்கிறான். உலகத்தின் ஒட்டுமொத்த அழகையும் ஒன்றாக சுருக்கினால் அது கேரளா என்று வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் சொல்றாருன்னா அதுல அர்த்தம் இருக்கு. அவன் மரங்களை போற்றி பேணி பேணி பாதுகாக்கிறான். நீ விடுதிக்கு போனீங்கன்னா திருநீனா தண்ணி சருன்னு அடிக்காது, உனக்கு தேவையான அளவு தான் அடிக்கும். அவன் நீர் பஞ்சத்தை சந்திக்கல, ஆனால் எச்சரிக்கையா இருக்கான். நீங்க அப்படி இல்லை, உனக்கு நீ திரும்ப சருன்னு அடிக்கணும். உனக்கு அப்ப விழிப்புணர்வு இல்ல, எச்சரிக்கை இல்லை. கவி பேரரசு வைரமுத்து சொல்றார், தண்ணீரை காசு போல் செலவழியுங்கள், காசை தண்ணீர் போல் செலவழிங்கள். நீங்க தண்ணீரை காசு போல் செலவழியுங்கள். நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணணும், சிக்கனம் பண்ணணும் என்றால் தண்ணீரில் அப்படி சிக்கனத்தை காட்டுங்க, கஞ்சனத்தை காட்டுங்க. என்னெல்லாம் சென்னையில 2 பேர் சொல்லுவான், நான் காலை மாலை இருவேளையும் குளிப்பேன் அப்படின்னு. உன்னை வந்து வச்சுக்கிற முதுத்தொலை உரிச்சு விடுறேன். நாங்க வாரத்துக்கு 1 நாள் தான் குளிப்போம், தண்ணி இருக்காது. நீ ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் குளிக்க முடியும், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. ஆனால் 1 வாரத்துக்கு 1 நாள் தண்ணி குடிக்க முடியாது, தினமும் குடிக்கணும். அப்ப குளிக்காமல் இருக்க முடியும், தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியாது. தண்ணீரின் தேவை மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. அறிவார்ந்த என் தம்பி தங்கையில் சிந்திக்கணும். அது உலக உயிர்களின் உயிர் தேவை. சீட்டுக்கு, புல்லுக்கு, பூண்டுக்கு, எறும்புக்கு, உன்னை ரொம்ப துன்புறுத்துற கொசுக்கு, மூட்டை பூச்சிக்கு, எல்லாத்துக்கும். தொட்ட அரிக்கல செந்தட்டி அதுக்கும் தேவை. உறிஞ்ச நாய் உறிஞ்சி இருக்குல்ல அதுக்கும் தேவை. எல்லா உயிரினங்களுக்குமான உயிர் தேவை நீர். அது மனிதனுக்கு மட்டுமானதல்ல. நீ என்ன பண்ணிட்ட, அதை மிகப்பெரிய சந்தை பொருளா மாத்திட்ட, மிகப்பெரிய வியாபார பொருளா மாத்தி போத்தல் அடைச்சிட்ட, உறிஞ்சி வித்துட்ட. கொண்டு வந்து என்ன பண்ணிட்ட, இங்க கடையில வச்சுட்ட. போன் அடிச்சா உனக்கு ஒரு கேன் வந்துருது, போத்தல் கொடுவேன், 10 அப்பளம் கேன் சாப்பிட்டுக்கிறேன். கடையில போற தண்ணி போத்தல் வாங்கப்பா, ஓரமா வண்டி போய் நிக்குது, 5 போத்தலை வாங்கிட்டு கிண்ணே அக்கோஃபனா ஏதோ ஒன்ன கொண்டாந்து குடிக்கிறேன். இப்ப யானை என்ன செய்யும், தெருவில் நாய் என்ன செய்யும், பூனை என்ன செய்யும், இந்த எறும்பு தேனீக்கெல்லாம் என்ன செய்யும், சிங்கம்புலி கரடி என்ன செய்யும்? நீ ஏன் யோசிக்கல? என்ன தேனியை பத்தி பேசு? தேனி செத்து போனா நீ செத்து போயிருவ. ஏன் வண்ணத்து பூச்சினா நீ செத்து போயிருவ. எப்படி சார? இந்த பூ பூக்கும், கத்தரிக்காய் பூக்கும், வெண்டைக்காய் பூக்கும், வெள்ளரிக்காய் பூக்கும், சுரக்காய் பூக்கும், காய்க்காது. எப்ப காய்க்கு? இந்த தேனி போகணும், இந்த வண்டு போகணும், இந்த வண்ணத்து பூச்சி போகணும், இந்த பூவுல இருக்கிற தேனை அது உண்ணணும். அங்க உண்டு அந்த பூவுல மகரந்தம் இருக்கணும். அந்த மகரந்த திறக்கையில மூக்கிலை ஒட்டணும், ஒட்டிக்கிட்டு போய் இன்னொரு பூல உட்காரும். அப்ப இந்த பூவுல இருந்த மகரந்தத்தை அந்த பூவுக்கு கிடைக்கும். அப்போதான் அது சூழ் கொண்டு கருப்பொண்ணும் கருப்பமாகும். அப்பதான் அந்த பூத்த பூ காயா மாறும். காயா மாறி உனக்கு சாப்பாட்டுக்கு வரும், கத்தரிக்காய் வரும், வெண்டைக்காய் வரும், சுரக்காய் வரும். அப்ப பூச்சி இல்லாம காய்க்காத ராஜா.
நீ தேனி செத்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காதுன்னு நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ங்கிற அறிவியல் மேல சொல்றான். செத்து போய்வாடா தேனி இல்லைன்னா. தேனி எப்படி செத்து போகுது? அது பூ ஒண்ணு வருது, கத்திரிக்காய் செடிக்கு வருது, தக்காளி செடிக்கு வருது, வெண்டைக்காய் செடிக்கு வருது, முருங்கை பூவுக்கு வருது. நீ என்ன பண்ற? இந்த பூச்சி வரக்கூடாதுன்னு பூச்சி மண்டாச்சி அடிச்சு வச்சிருக்க. வேர்ல நல்லா வளரணும் கண்ட பாக்டீரியா, ஆட்டம்பாஸ் 60, 20, பொட்டாசியம், ஜல்பட்டு, கர்மம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்க. செடி வளரும் போது விஷம், மேல விஷத்தை கொட்டிடுற, பூச்சி மருந்துன்னு அடிச்சு வச்சிருக்க. அவர் அங்க இருக்காரு தேன்கூடு, அங்க ஒரு ராணி தேனி இருப்பாரு, அவர் தான் அங்க தலைவி. அவ கட்டளையிடுவா, தேனீக்கள் மொத்தமா பறந்து உணவு தேவைக்கு வரும். இங்க வந்து தேனை உண்ணும். வர்ற வரைக்கும் நல்லா தான் வரும். வர்ற திசை இதுக்கு தெரியும், எந்த திசையில வந்தோம் எந்த திசையில போகணும்னு தெரியும். வந்து அந்த பூவுல உட்கார்ந்து தேனை குடிக்கும் போது அங்க தேன் இல்ல, உணவு இல்ல, விஷம் இருக்கு. விஷத்தை குடிச்ச உடனே அப்படியே மயங்கிருது. திருப்பி பறக்கும் போது எந்த திசையிலிருந்து வந்தோம் எங்க போகணுங்கிற நினைவு இழந்து விழுந்து செத்துருது. இப்படி எல்லா பூச்சிகளும் செத்த பிறகு இந்த பூச்சிகளின் வருகை காத்திருந்த ராணி தேனி காத்திருந்த அதுவும் செத்துருது. தேனீக்கள் இனம் அழிஞ்சிருது. எழுதி வச்சுக்க, 4 ஆண்டுகளில் மனித இனம் அழிந்து விடுங்கிற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். எப்படி? தண்ணி அடிக்க போகும்போது சரியா தெரியும், வீடு எங்க இருக்குன்னு தெரியும், எந்த தெருவழிய போறோம்னு தெரியும், கடை தெரியும், அடிச்சுட்டு திருப்பி போறதுக்கு தெரியாது, எங்க போறோம்னு தெரியாது. எப்படி அவன் விழுந்து கிடப்பானோ அப்படி நம்மாலும் மயங்கி விழுந்து செத்துறான். இதான் நடக்குது. நீ தேனி செத்தா என்ன, காக்க செத்தா என்ன செய்யுமா? கருணாதிக்கு சோறுங்க கூட அழுக்காது பார்த்துக்க. நான் சொன்ன நீ சிரிச்சா. நகரத்துல சென்னையில உன்னால நம்ப முடியல பாரு, வலைவழிய தட்டிப்பாரு, ஒருவர் ஒரு காக்கைய வாடகைக்கு விடுறாரு. சிரிக்காத ஆளுங்க சிந்திச்சு பார்த்துக்க. வேணா அண்ணன் சொன்னேன்னா வலைவழியில தட்டு. அந்த அமாவாசைக்கு திதி கொடுப்பான் பாரு, இந்த காக்கை என்ன பண்றாரு, சோற வச்சுக்கிட்டு எல்லார் வீட்லயும் வாசல்ல நிக்கிறாங்க. இந்த காக்கையை வாடகைக்கு விடுறாரு. ஒரு வீட்டுக்கு 50 ரூபா. ஏய் நல்லா கேட்டுக்க, ஒரு வீட்டுக்கு 50 ரூபா. இந்த சோற வைக்கிறாங்க, காக்கையை விடுறாரு, 2 சோற திங்குது, அவ்வளவுதான். அம்மா நேராச்சுமா அடுத்த வீட்டுக்கு போனோமா. அந்த வீட்டுக்கு போறாரு, அங்க சோற வச்சு காத்திருக்காங்க, அங்க 2 திங்குது. காக்கையை வாடகைக்கு விடுறாருங்க. காக்கை செத்தா என்னாச்சு? காக்கை செத்து போனா என்ன என்றால், காக்கைகள் பல்லாயிரக்கணக்கான விதைகளை உணவாக தின்று பூமி எங்கும் தூவுது. பூமி எங்கும் தூவுது. யானை ஒரு முறை உணவு தின்று கழிக்கும் போது 26,000 விதைகளை பூமியில் தூவுதுங்கிறான். நாம அப்படி விதைக்க முடியாது, நாம உருவாக்க முடியாது. அதனால காக்கை சத்தா என்ன, மைனா சத்தா என்ன, வௌவால் சத்தா என்ன அப்படி கருதிட முடியாது. அவையெல்லாம் செத்து விழுகும் போது பார்க்க நாம இருக்கிறோம், நாம சாகும் போது பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால என் அன்பு பிள்ளைகள், என் அருமை தம்பி தங்கைகள், பூமி தாயை போற்றுங்க. வணங்குவதாக இருந்தால் பூமியை வணங்குங்க, மரங்களை வணங்குங்க. மரம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. மரத்தையே பிரசவித்தவள் பூமி தாய் தான். உலகத்தில் அனைத்தையும் படைத்தவள் சாமி அல்ல, நம் பூமி என்பதை நீங்கள் மறந்து விடாமல் போற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நாம் இந்த பூமி தாய்க்கு செய்கிற ஒரு உன்னதமான ஒரு கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் நீங்கள் பூமிக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் என்றால், இதுவரைக்கும் விடுங்க. உங்களுக்கு 25 வயதா இருக்கலாம், 20 வயதா இருக்கலாம், 30 வயது, 40 வயது, 50 வயதா இருக்கலாம். ஆனால் இனி உங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு உங்களின் பிறந்த தினத்திற்கும் உங்களை பிரசவித்த இந்த பூமி தாய்க்கு நன்றி கடனாக ஒரு மரக்கண்டை நட்டு, அவளுக்கு உங்கள் அப்பா பெயரை, உங்கள் பாட்டி பெயரை, உங்கள் தாத்தா பெயரை, உங்கள் தம்பி பெயரை, உங்கள் தம்பி பெயரை, உங்கள் குலதெய்வத்தின் பெயரை, உங்களுக்கு பிடித்த உங்கள் தோழி பெயரை, நீங்கள் காதலிச்சு கைவிட்ட காதலி பெயரை, எதையோ ஒன்றை வைத்து அதை போற்றி கொண்டாடுங்கள். அதுல வேணா அந்த உடம்பில் எழுதி வையுங்கள். அதை நம்பரை போடுற மாதிரி, உனக்கு பிடிச்ச பொண்ணு, காதலிச்சிருக்க பொண்ணு, காதலிச்ச விட்ட பொண்ணு, எந்த பொண்ணையாவது போடு. உனக்கு நண்பன் பிடிச்சிருக்கானா அரவிந்தா, அரவிந்தன் எழுதி போற்றி வாழ, இந்த பூமிக்கு நன்றி காட்டு. சொல்றதை சொல்லிட்டேன், கேட்டா கேளு, கேட்கல போ. நாடு மக்களும் நாசமா போவது என்று முடிவெடுத்து விட்டபின் நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். நான் கூவுறது கூவிட்டேன், எந்திரிக்கிறதும் திருப்பி படுக்கிறதும் வேலை. அதுக்கு மேல நான் ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த பூமியை காப்பாற்ற இந்த அண்ணனுக்கு துணை நில்லுங்கள். இதை விட்டால் உங்களுக்கு வேற வழி கிடையாது. வழி கிடையாது. இவன் என்ன பேசுவான் தெரியுமில்ல?
என் தம்பி அண்ணாமலையெல்லாம் அன்னைக்கு பாக்குறேன் அந்த கன்னியாகுமரியில நின்றுட்டு இவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் என்ன நடந்தது பார்த்தீங்கல்ல, சரத்பவார் கட்சியில் இருந்து அங்கிருந்து அஜித் பவார் அப்படியே தூக்கிட்டோம். தூக்கி உடனடியா 330க்கு அவருக்கு டிப்டி சீஃப் மினிஸ்டர் கையெழுத்துட்டு பதவி ஏற்றுட்டார். இவர் யார் தெரியுமில்ல, 30,000 கோடி இவர் மேல ஊழல் வழக்கு. அந்த ஒரு செந்தில் பாலாஜி அவரு இவர் தான் ஊழலை ஒழிக்கிறவர். தம்பி ஊரூரா பேசியிருக்காரு ஊழலை ஒழிக்கிறவர். இவர் இதை பேசுகிறார். கண்ணுக்கு முன்னே கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி வெட்டி 80 லட்சம் டன் கற்களை அதானி போர்ட்டுக்கு துறைமுகத்து கொண்டு போனார்கள். இப்போது அந்த மலையை மணலாக முழுக்கி கேரள மாநில மக்களின் மண்துறைக்கு நம் மலையை கொண்டு போகிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒரு வார்த்தை பேசல. இவர்கள் ஊழல் லஞ்சத்தையே பேசி பேசி உங்களை திசை திருப்புவார்கள். இன்னும் கவனமாக இருக்கின்றால் சாதி பேசி திருப்புவார்கள். இன்னும் கவனமாக இருக்கிறால் மதம் பேசி திருப்புவார்கள். இன்னும் கவனமாக இருக்கிறால் சாமியை பேசி திருப்புவார்கள். ஆனால் கண் முன்னாடி உங்கள் வளம் களவுவதை, உங்கள் நிலத்தை நீங்கள் இழப்பதை அதை பேச மாட்டார்கள். நீரை உறிஞ்சி விற்பதை, மணலை அள்ளி விற்பதை, மலையை நொறுக்குவதை ஒன்றுமில்லையும் உடன் பிறந்தார்களே. இதே தேனியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசாவில் முடிகிறது. எவ்வளவு பெரிய தொடர்ச்சி! இயற்கையின் பெருங்கொடை, பேரரண். இத்தனை மலைகள் இருக்கும்போது கேரளாவை தொடாது, கர்நாடகாவை தொடாது, ஒரிசாவை தொடாது. என்னுடைய நிலத்தில் தேனியிலே நீற்று ஆய்வை தொடங்க வேண்டிய அவசியம் என்ன? அதே மேற்கு தொடர்ச்சி மலை ஏன் கேரளாவில் நீற்று ஆய்வு வைக்கல? ஏன் கர்நாடகாவில், ஏன் ஒரிசால வரல? ஏன்னா அந்த நிலத்தில் பெத்தவனே அப்பனா இருக்கான் வீட்டுக்கு. எனக்கு 50 ஆண்டுகளா மத்தவனே அப்பனா இருக்கான் என் நாட்டுக்கு. அதான் பிரச்சனை. அன்னைக்கு நான் சத்தம் போட்டேன், தேனியில கத்தினேன், பேட்டி கொடுத்தேன், பேசினேன். அதுக்கு அந்த மத்திய அரசு எனக்கு கொடுத்த பதில், ஜெயராம் ரமேஷ் அவர் தான் கையெழுத்து போட்டவர். கையெழுத்து போது கூட இருந்த பெருமக்கள் யார்? இதே திராவிட மாடல் மக்கள் தான், திராவிட மாடல் புண்ணியவான்கள். இந்த மலையை நோக்கிக்கலாம், குறைந்து கொள்ளலாம். நீற்று ஆயிருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க ஏன் மலையை தொட்டாயின்னு கேட்டேன். இமயமலை மலை இருக்குல்ல, இத்தனை மாநிலங்கள்ல மலை இருக்குல்ல, அங்கே தொடரலாம். இந்த மலையெல்லாம் ராக் ரொம்ப ரஃபா இருக்கு. எப்படி பாறை கடினமா இருக்கு. நான் கேட்டது என்ன, பிஸ்கட் ரொட்டியாடா கடிச்சு பாத்தியா? கேட்க ஆள் இல்லை. நாம் நாவியற்ற வய மக்கள். ஒரு நல்ல ஒருத்தன் இருந்திருந்தா, மான தமிழ் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு மகன் இந்த நிலத்தை ஆளுகிற நிலைமையில் இருந்தால் தொட்டா கொன்னு விடுவேன், போடாது. எதுக்கு நீற்று ஆய்வு? எதற்காக நீற்று ஆய்வு? இங்க பாருங்க, 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து மலையை தகர்ப்பார்களாம். மலை அப்புறம் எங்கிட்டு இருக்கும்? ஒரு தொடர்ச்சியை துண்டிச்சிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த வாழ்கிற மற்ற உயிரினங்கள் எங்க போகும்? 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகள்னு அவனே சொல்றான்னா, ஏன் அது 2 லட்சமா இருக்கக்கூடாது? ஏன் 5 லட்சம் டன் உள்ள எடை வெடிமருந்தா இருக்கக்கூடாது? அதை வெட்டும் போது அந்த கற்களை என்ன செய்வீர்கள்? எங்கேயுமே கொட்டுவீர்கள். அவன் சொன்ன பதில பாருங்க, உடனே ரோடு போட்டுருவோம். அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க? அவங்களே சொல்றார்கள், பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள தூசு இருக்குல்ல, அதை காற்று மண்டலத்தில் கலக்குங்கிறான். இந்த தூசியை இப்பவே சுவாசிக்கும் போது ஏகப்பட்ட கோளாறு வரும்போது, தூசி காற்று மண்டலத்தில் கலந்து விட்டால், அதை என் மக்கள் சுவாசித்தால் எங்க நிலைமை என்ன ஆகும்னு பாருங்க. யாராவது அறிவு இருக்கிறது செய்யல அனுமதிப்பானாத? நீங்க என் தம்பி தங்கிகள் கற்றவர்கள் கவனிக்கணும். மின்சாரம் தேவை. அதை நிலக்கரியில தான் தயாரிக்கணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்லை. அது அணு உலையில தான் தயாரிக்கணும்னு ஒண்ணு இல்லை. அது அனல் மின்சாரத்துல தான், அனல்ல தான் தயாரிக்கணும், நீரை வச்சுதான் தயாரிக்கணும்னு இல்லை. இந்த அனல் மின்சாரம் வெளியிடுகிற உலர் சாம்பல் பெரும் பெரும் கொடுமையை நம் மண்ணுக்கு தருது. சுத்தமாக காற்று நிலத்தை நஞ்சாக்கிறது. இந்த அணு உலை உங்களுக்கு தெரியும். அணு உலையை குளிர் வைக்க அதன் மேல அணு கசிவு தேவையில்லை. அணு உலை வெடிக்க வேண்டாம். அணு உலையை குளிர்விப்பதற்கு அதன் மேல பீச்சி தண்ணி அடிக்கணும். அந்த தண்ணீர் போய் கடல்ல கலக்கும் போது அதில் இருக்கிற அணுக்கசிவுகளே போதும் இந்த நாட்டை நாசமாக்கிடும். இதுக்கப்புறம் பல டன் எடையுள்ள அணுக்கழிவுகள் மிச்சமாகும் போது அந்த அணுக்கழிவை பூமிக்குள்ள புதைக்கணும். அதை கர்நாடகாவில் புதைக்கலாமான் போது
ஒட்டுமொத்த கன்னட மக்களும் போராடி என் நிலத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு தான். ஆனால் தமிழ்நாட்டில் புதைக்கிறதுக்கு இன்னும் திட்டம் இருக்கு. அந்த அணுக்கழிவை இங்க பாருங்க, ஒரு அடி இவ்வளவு எடை உள்ள அலுமினிய தகடால பெரிய தொட்டி கட்டி அந்த தொட்டிக்குள்ள அந்த அணுக்கழிவை கொட்டி மேல அதை போல அலுமினிய தகடை வச்சு மூடி வெல்டு வச்சு பெரிய ஆழ குழி தோண்டி பூமிக்குள்ள புதைச்சு மூடணும். 50,000 ஆண்டுகளுக்கு இதன் கதிர்வீச்சு குறையாதுங்கிற. ஒருவேளை ஒரு தலைமுறை போய் அந்த இடத்துல தோண்டுச்சுன்னு வச்சுக்கிறீங்க, என்ன ஆகும்னு பாருங்க. 50,000 ஆண்டுக்கு அதை வச்சு பாதுகாக்கிறவே. ஏன் அணுவில தான் கண்டுபிடிக்கணுமா? மின்சாரத்தை உருவாக்கணுமா? காற்றாலையில தயாரிக்க முடியுதில்ல, கடல் அலையில தயாரிக்க முடியுதில்ல, சூரிய ஒளியில மின்தகடை வச்சு தயாரிக்க முடியுதில்ல. ஏன் அந்த மாற்று மின்பெருக்கத்திற்கு மின் உற்பத்திக்கு நீ வரல? இதான் நம்ம கேள்வி. நிலக்கரியை தோண்டி எடுக்கிற நம்ம தாத்தா ஜம்புலிங்கனாரும் காமராஜும் ஒப்படைச்சாங்க இந்திய மத்திய ஒன்றிய அரசிடத்துல. இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகளா தோண்டி எடுத்திருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இன்னும் 150 ஆண்டுகளுக்கு தோண்டுவீங்கன்னா அதுக்கப்புறம் நிலக்கரி தீந்துரும், அந்த வளம் தீந்துரும். அதுக்கப்புறம் மின்சாரத்துக்கு என்ன செய்ய? ஆனால் அந்த இடத்தில் நீ கரியை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் போது வெளியிடுகிற புகை என் காற்றை நெஞ்சாக்குது, நீரை நெஞ்சாக்குது. திருப்பி நான் அந்த நிலப்பரப்பில் குடியேற முடியாது. அப்ப நான் நிலத்தை இழந்துறேன். அப்ப நிலக்கரியை விடு, காற்றாலைக்கு வா. அப்ப அணு உலையை விடு, அனல் மின்சாரத்தை விடு, சூரிய மின்தகடுக்கு வா. நீ கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்குது ஆஸ்திரேலியா, கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்குது ஜப்பான், அந்த தொழில்நுட்பத்துக்கு வா. இது மூடு. இதான் நம்மளுடைய தீர்ந்து விடுகிற வளங்களை கட்டிப்பிடிச்சு அழுகிறீர்கள். பூமிக்கு நஞ்சாக்கு, பூமியை கெடுக்கிற, பூமி தாயை கெடுக்கிற இந்த அணு உலை, இந்த அனல் மின்சாரம், நிலக்கரி மின்சாரத்தை அரசு வைத்துக் கொள்கிறது. ஆனால் இயற்கைக்கு எந்த இடரும் இல்லாத சூரிய ஒளியை, காற்றாலை மின்சாரத்தை தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறது. இது எப்படிப்பட்ட அரசு என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்திக்கணும். இங்க கூட திண்டுக்கல்ல நாங்க போராடணும். இங்க கூட அந்த தம்பிகள் வந்திருப்பாங்க. அந்த கிராமத்தை மலை அடிவாரத்தில் காலி பண்ணிட்டு மலை அடிவாரம் முழுமைக்கும் சூரிய ஒளியில் மின்தகடு போட்டிருப்பவர் தனியார் முதலாளி. எங்க ஊர் கமுதியில 5000 ஏக்கர் நிலம் 20 கிராமங்களை வெளியேற்றிவிட்டு அம்மையார் ஜெயலலிதா அந்த நிலப்பரப்பை எடுத்து அதானிக்கு கொடுத்தார். 5000 ஏக்கரில் சூரிய மின்வெளியில், சூரிய மின்வெளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காவை அதானி போட்டிருக்கிறார். தனியார் முதலாளி 4500 கோடி தான் முதலீடு செய்திருக்கிறார். அப்ப 4500 கோடி தமிழ்நாடு அரசு கிட்ட இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு சார்நிலை பதிவாளர், ஒரு சார்பு பதிவு அலுவலகத்துல 3000 கோடி, ரெண்டு பதிவு அலுவலகத்துல 3000 கோடி கொண்டிருக்கான். 2 அலுவலகத்துல. தமிழ்நாடு முழுமைக்கு 571 சார்பு பதிவு நிலையம். அப்ப 2ல 3000 கோடினா இந்த 571ல எத்தனாயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு நீங்க கற்பனை செய்யுங்க. இவங்களாம் அரபு நாடு போல இந்த நடு கம்பத்துல தூக்கா போட்டு தொங்க விடலைன்னா இந்த நாட்டை நீங்க உருப்பட வைக்க முடியாது. திருடினால் மக்கள் கல்லால் அடிப்பார்கள் என்ற அச்சம் வராதவரை, மக்கள் கடுமையான தண்டனை கொடுப்பார்கள் என்ற அச்சம் வராதவரை இதை சரி செய்ய முடியாது. என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கங்குது இந்த நாட்டின் நீதிமன்றம். சாட்சி இல்லாமல் செய்யுங்குது. ஒரு கொலையை பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா உரிய சான்றுகளோடு இந்த குற்றத்தை நிரூபிக்க தவறியதால் அதை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக எடுத்து அவரை விடுதலை செய்கிறோம். இதுதான் விடுதலை பெற்ற இந்தியாவில் இவ்வளவு ஆண்டுகளாக நடந்தது. நல்லா கவனிச்சுக்க. நீங்க 50,000 கோடி கொள்ளையிடுங்க, உரிய சான்றுகள் இல்லாத இந்த வழக்கை நடத்தியதால், இந்த சாட்சிகளின் மூலமாக இதை நிரூபிக்க தவறியதால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அவரை விடுதலை செய்யும். இப்படிதான் பல வழக்குகள் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுல இருந்து இந்த நீதிமன்றம் நமக்கு அறிவுறுத்துறது என்ன? எதையும் செய், சாட்சி இல்லாம செய். அப்படிப்பட்ட நாட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப ஒரு சிவில் சட்டம், பொது சட்டம் வரப்போகுது. வரட்டும். கோயில்கள் எல்லாரும் ஒன்னா போய் சாமி கும்பிட முடியுமா? முடியாது. ஒரே குளத்துல எல்லாரும் குளிக்க முடியுமா? முடியாது. ஒரே சுடுகாட்டுல எல்லாரையும் புதைக்க முடியுமா? முடியாது. அப்புறம் புடுங்கிறதுக்காக ஒரே சட்டம் என்றால் அதுக்கு பதில் இல்லை. எதுக்கு ஒரே சட்டம்? நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்முவை கோயிலுக்கு வெளியே கட்டை கட்டி நிறுத்திருக்க. அப்ப
அப்புறம் சிவில் சட்டம் என்ன கிழிக்குது? நான் தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்ல, நான் இந்திய ராணுவத்துக்கு வரும்போது முடிய ஒட்ட வெட்டிக்கிறேன், தாடியை எடுத்துறேன். நீ சரியான ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்தவன், சீக்கியனை கூப்பிட்டு சொல்லு, இந்த டர்பனை எடு, இந்த தாடியை எடு, அப்பதான் உன்னை ராணுவத்துல சேர்த்துக்கணும்னு ஒரு தடவை சொல்லிட்டு வா, நான் காமன் சிவில் கூட ஏற்கிறேன் சொல்லிருப்பா. அப்ப எப்படி இருக்கு? ஏழைக்கு ஒரு சட்டம், எஜமானர்களுக்கு ஒரு சட்டம், இதான் இங்க நாட்டில் இருக்கிறது. உங்களை திசை திருப்பிக் கொண்டே இருப்பார்களின் உடன் பிறந்தார்களே. ஐயா கவி பேரரசு வைரமுத்து பட்டு வேட்டிக்கு இவன் கனவு காணும் போது கட்டியிருந்த கோவணமும் களவு போனதுங்கிற மாதிரி நீங்க இதையே கவனிச்சிட்டு இருப்பீங்க. கடைசியா எல்லாம் போயிடும். என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி இந்த கிணறு இருந்துச்சு காணா, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு இப்படி போ, இங்க மழை இருந்துச்சு காணா, இங்க ஆறு இருந்துச்சு காணா காணா. அதனால எச்சரிச்சுக்க, உன்னை எந்த அளவுக்கு நெருக்கிறான் பாரு. மலை அடிவாரத்தில் மாடு ஆடு மேய்க்க முடியல, மலை மாடுகளை மேய்க்க முடியல, மேய்க்காதங்கிற காரணம் என்ன? நீ இங்க போனீங்கன்னா காட்டுக்குள்ள அவன் என்ன செய்யறான்னு உனக்கு தெரிஞ்சிடும். நீ வெளியில வந்து சொல்லிடுற. காட்டை அவன் வித்து கொண்டிருக்கிறான், காட்டை பெரும்பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்குறான், அங்க அவன் ரெசார்ட் போடுறான், ரெஸ்டாரண்ட் போடுறான், மாளிகை கட்டுறான், தனியார் முதலாளிகளின் சொந்த வீடாக மாறிக்கொண்டிருக்கும் உன் காடு, உன் மலை. அதுக்குள்ள எச்சரிச்சுக்க. உன்னால முடியாதுன்னா உன்னால முடிகிற ஒன்று இருக்கு. அதான் என் தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி வலிமை மிக்க ஒரு ஆயுதம் இருக்கு, அதான் உன்னுடைய வாக்கு. அதை தூக்கு. இந்த அநீதிக்கு எதிராக அந்த ஆயுதத்தை தூக்கு. ஓட்டுச்சாவடிக்கு போ, வாக்குச்சாவடிக்கு போ, வாக்கு எந்திரத்தை பாரு, விவசாய சின்னத்துல ஒரு அமுக்கு, முடிஞ்சு கதை முடிஞ்சிரு. மீதியை நான் பார்த்துவேன். ஒரே ஒரு தடவை போட்டு பாரு ஓட்ட, அப்புறம் பாரு ஒன் நாட்டை நான் எப்படி கொண்டு வரேன் மட்டும் பாரு. 50 ஆண்டுகள் மாறி மாறி திமுக அதிமுக கொடுத்துச்சு. இது 55வது ஆண்டு. ஒரே ஒரு 5 ஆண்டு உங்கள் பிள்ளைகள் எங்கள் கையில் இந்த நிலத்தை கொடுங்க, இந்த அதிகாரத்தை கொடுங்க. பூமியின் சொர்க்கமாக நான் மாற்றி படைக்கலைன்னா என்னை கேளுங்க. இவர்களை போல பத்திரிகையாளரை சந்திக்க பயந்துட்டு ஓடுறாங்க கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் சந்திச்ச பத்திரிகையாளர் சந்திப்பு எவ்வளவு, முதலமைச்சரானவர்கள் சந்திச்சது எவ்வளவு. 10 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகிறார் நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி. ஒரு முறையாவது பத்திரிகையாளரை சந்திச்சுக்கிறாரா என்று மனச்சான்று உள்ள என் மக்கள் சொல்லுங்க. சந்திக்க மாட்டார். ஏனால் நீங்க கேட்கிற கேள்விக்கு அவரிடத்தில் பதில் இருக்காது. மன் கி பாத் யாருக்கும் தெரியாம கதவை போட்டிக்கிட்டு ரேடியோல பேசுவார். அதை நீங்க கேட்டுக்கணும். மனம் திறந்து பேசுவார், அதை மக்கள் முன்னாடி பேச மாட்டார். ஆனால் உங்கள் மகன் அப்படி இல்லை. உங்கள் மகன் அப்படி இல்லை. நேற்று தேனியில பேசுனேன், இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் பேசுறேன், நாளைக்கு திரும்ப இதே திண்டுக்கல்ல வேற ஊர்ல பேசுறேன், நாளை மறுநாள் புதுக்கட்டையில் பேசுறேன், அடுத்த மறுநாள் சிவங்கில பேசுறேன், அடுத்த மறுநாள் ராமநாதத்தில் பேசுறேன். 214 தொகுதியிலையும் பேசிட்டு இருக்கிறேன். மக்கள் முன்னாடி பேசுறேன். எனக்கு ஒரு அச்சமும் இல்லை. இது என்ன கேள்வி கேட்டாலும் என்ற பதில் இருக்கு. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு ஒன்றை பதில் இல்லை. அதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்புக்குரிய தம்பி தங்கைகள், என் உயிரினம் இனிய உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், எளிய மக்களின் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், இந்த பூமியை ரட்சிக்க வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல நாங்கள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்களின் பிரச்சனைகளுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள். எங்களுக்கு வலிமை தந்து மிகப்பெரிய அரசியல் சக்தியாக எங்களை மாற்றுங்கள். 3வது பெரிய அரசியல் கட்சி திமுக அதிமுக இன்றைக்கு நாம் தமிழராக இருக்கிறது. இதை 1வது பெரிய கட்சியாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, நீங்கள் வாழுகிற இந்த பூமி தாயை காப்பாற்றி இன்னொரு தலைமுறைக்கு பத்திரமாக அது வாழ்கிற வாய்ப்புள்ள நிலமாக கையளிப்பதற்கு எங்களுக்கு வாக்கு தாருங்கள். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும். நாம் தமிழர் ஆட்சி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.